இல்லையா? அப்போ வந்து ஒரு வருண் ஐபிஎஸ் வந்து பேசினவங்களுக்கு வந்து அவர் வந்து கேள்வி கேட்டு அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு செய்யக்கூடாதா? யாராச்சும் சட்டப்படுறாங்களா? முன்னாடி உன்னை யாருன்னு கேட்குறாங்களா? யானைங்கிறது அவங்களுதையா? அந்த தேர்தல் வந்து சட்ட திருத்தத்தில் தெளிவாக போட்டிருக்கான். உன் சொந்த கட்சி சின்னத்தையே காப்பாற்ற தெரியாத தற்குறி நீ. ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். என்னடா தனியாக உட்காந்துட்டு இருக்கான், கூட ஆளை காணுமே, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்களே. நண்பர் வந்து ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டுருக்காரு. ஸோ நாளைக்கு வந்துடுவார். நாளைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பார். ஸோ நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? லைக், ஷேர், சப்ஸ்கிரைபு அதை பண்ணிவிடுங்க. சீக்கிரமாக நம்ம வந்து 50,000 சப்ஸ்கிரைபரை நம்ம கிடக்கணும். சில்லறைக்குள் சில்லற, சில சில்லற, அச்சில்லறைக்குள் சிறந்த சில்லற யாருன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். யார்? நம்ம சைமன் தாத்தா என்கிற கிழட்டு நாய். அவர் தான் எல்லாருமே சொல்லுவோம். அவர் என்னென்ன சம்பவம் பண்ணியிருக்காருன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போது அவருக்கு வருண் ஐபிஎஸ்க்கும் இவருக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா? அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவர் விஜய்க்கு ஏன் இப்படி முட்டு கொடுக்குறாரு, இவர் விஜயை பற்றி என்னென்னலாம் முன்னாடி பேசியிருந்தாருன்றதும் நம்ம பார்க்க போகிறோம். நடுவில் அந்த கூட வந்து அந்த மாமா பையனை சேர்த்துப்போம். சரிங்களா? வாங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளேயே போயிடலாம். அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வேறு கிருஷ்ண ஜெயந்தியில் நம்ம கேரக்டர் நாய் சீமான் வந்து அவரோட வாய் வந்து எப்படிலாம் மாறுதுன்றத ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ மட்டும் பாருங்களேன். பொம்பளை பிள்ளைகளை பார்த்தாலே ஈட்டிச்சிங்க, இவரை சேர்த்து செஞ்சிருக்க அந்த பொறிக்கு நாய் இவரை கடவுள் கும்பிடுங்க. ஆயர்குல தலைவன், முல்லைநிலை இறைவன், எங்கள் குல முன்னோன் கண்ணன் என்றும் கிருஷ்ணர் என்றும் எல்லோராலும் போற்றி வணங்கப்படுகிற தமிழ் இறை மாயோன் புகழை போற்றுகிற நாள் இன்று. இந்த நாள் மட்டுமல்ல, இது பார்த்துருப்பீங்க, இதுதான் அவனுடைய வாய். மாறினே இருக்கணும். இன்னைக்கு ஒரு வாய் இருக்கும், நாளைக்கு ஒரு வாய் இருக்கும். இதுதான் கேரட் நாய் சீமான். அதாவது வருண் ஐபிஎஸ்க்கும் வந்து சீமான் தம்பிகளுக்கும் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துட்டுருக்கு. அதாவது வருண் ஐபிஎஸ் வந்து அந்த சாட்டை துரைமுருகன் என்ற மாமா பையன் இருக்கான் பாருங்க, அந்த மாமா பையன் பாடின பாட்டுக்கு வந்து கேஸ் போட்டாங்க அவங்க மேலே. ஸோ அதனால வந்து அது பிரச்சனையாயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் தமிழர் தம்பிகளாக வந்து சேர்ந்து வருண் ஐபிஎஸ் அவரை வந்து கீழே போயிட்டு கமெண்ட்டில் அசிங்கமாக பேசுறது, அவங்க குடும்பத்தை பற்றி பேசுறது. நாம் தமிழர் கட்சியோட கொள்கையாக தானே, அவனுக்கு அப்படி தானே பேசுவானுங்க. ஸோ அந்த கொள்கையை வச்சு பேசியிருக்கானுங்க. ஃபேக் ஐடியில் போடுறது, அதில் போடுறது. அவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து அந்த பசங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு புத்திமதி சொல்கிறாரு. என்னது புத்திமதி சொல்கிறாரு? வருந்துறியா இல்லையா? உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல, உன் தங்கச்சியை பத்தி யாராவது போட்டா உனக்கு எப்படி தோணும்? ஏன் அதை பண்றப்போ? டேய், அவன் சொல்றான் ஐபிஎஸ் வேலையை மட்டும் நீ பாரு, நீனா வந்து என் தம்பிகள்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ற, உனக்கு என்ன அவ்வளோ பெரிய உனக்கு இதுவா? சட்டை கைட்டு வா, நம்ம மோதி பார்த்துக்கலாம். அப்படின்னு கூப்பிடுறாரு. யார? ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை இந்த சில்லற பையன் கூப்பிடுறான். நீ யாரா முதல்ல அவரை கூப்பிடுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஏன்னா ஆல்ரெடி வந்து உன்னை வந்து கூப்பிட்டாங்களே, வா பாக்ஸிங் இல்லை கராத்தா இது வேணா போட்டுக்கலாம், இடம்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்களா இல்லையா? வீரலட்சுமி அவங்க ஹஸ்பண்டும் போர் தானே, என் பயந்து உட்காந்துட்டேன், போ தைரியமாக தான் போர் தானே. இப்போ நான் சீன் காட்டுறியா போதையில் பேசிக்கின்னு? மிஸ்டர் கேரட் நாய் சீமான் அவர்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை கேட்கக்கூடாது. அவர் வந்து எந்த வேலை பார்க்குறாரு, அவருக்கு தெரியும் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க குடும்பத்தையும் அவங்க வீட்டு பொம்பளைங்களையும் பேசுகிறீங்களே, வெக்கமா இல்லை? எப்படி நீங்கள் பேசுவீங்க? நீங்கள் பேசிட்டு அவரை பிடிச்சி அவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னா உங்களால் பொங்குதா? உங்களுக்கு எப்படி எரியுதா? கரெக்டாக டிஎம்கே ஐடிவிங்க வேலையை பார்க்காதீங்க. நீங்கள் வந்து ஐபிஎஸ் வேலையை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற நீங்கள் ஒரு மேடையில் நீ என்ன பேசியிருக்க? இப்போ சொல்கிற உங்கள் அதிகாரம் தான் என்ன வேணா பண்ணுவீங்களான்னு நீ கேட்குறிய. அப்போ என்ன பேசின நீ? அங்கே நான் மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா, அதிகாரம் எனக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? பச்சை மட்டையில் போட்டு அடிப்பியா?
அங்கே உன்னை வந்து எதிர்த்து பேசுகிறவங்க எல்லாரையும் வந்து என்ன பண்ணணும், சோறு தண்ணி இல்லாமல் ரூமில் போட்டு அடித்து அவங்கள அடிப்பேன்னு சொன்னியா இல்லையா? சொன்னியா இல்லையா? அப்போ வந்து ஒரு வருண் ஐபிஎஸ் வந்து பேசுனவங்களுக்கு வந்து அவர் வந்து கேள்வி கேட்டு அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு செய்யக்கூடாதா? உனக்கு ஒரு நியாயம் அவருக்கு ஒரு நியாயமா? இஷ்டத்துக்கு நீ பேசுவியா? கேட்டால் சொல்கிற எனக்கெல்லாம் வழக்கெல்லாம் சும்மா, நான்லாம் வந்து ஏகப்பட்ட வழக்கை சந்தித்தவன். என்ன வழக்கு சந்தித்த ராஜா? பொம்பளை கேஸு, ஏமாத்தின கேஸு, காசை வச்சு ஏமாத்தின கேஸு, வீட்டை விட்டு காலி பண்ணாமல் மேலே அந்த ஒரு கேஸ் ஒன்று, இந்த மாதிரியான சில்லற கேஸ், சீட்டிங் கேஸ் ஏன் வந்து அது கேஸ் வச்சு பெருசாக பில்டப் கொடுத்துட்டுருக்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? அதாவது மிஸ்டர் கெரட் நாய் சீமான் அவர்களே, ஒரு அதிகாரி கிட்ட வந்து என்ன எப்படி பேசணும் நடக்குமோ அப்படி நடக்கணும். உங்கள் தம்பிகளுக்கு சொல்லி கொடுக்கணும் சமூக வலைத்தளத்தில் எப்படி நடக்கணும், நடக்கக்கூடாது, எந்தெந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். உங்களுக்குலாம் தெரியாதே, பொம்பளைங்களே மதிக்க தெரியாதா உங்களுக்கு? கூட இருந்த உங்களுக்காக காட்டுக்காரன் கத்துன காளியம்மா அவங்களே வந்து பிசிறுன்ற உன்னோட வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு காண்டு. இதெல்லாம் என்ன பேச்சு உனக்கு? இதெல்லாம் இவ்வளோ வந்து பேசிகிட்டு இருக்க பெரிய இவன் மாதிரி. ஆனால் வேணா இந்த திமுக ஐடிவி எல்லாம் வந்து எல்லாம் யூடியூப்ல இருக்கிறவங்களாம் வந்து என்ன பேசுறது அசிங்கம்மா அப்படின்னு கேட்டுக்க. நீ என்ன பேசுகிற? நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், எனக்கு ஒன்றே பதில் சொல்கிறியா? நீ இவ்வளோ தூரம் பேசலை, உன்னை பேசுகிறாங்க, உன்னை யாரையா பேசுகிறா? திமுக தலைமையிலேருந்து பேசுகிறாங்களா, இல்லை பெரிய பெரிய தலைவர்கள் உன்னை பற்றி பேசுகிறாங்களா? யார் பேசுகிறா? உன்னை திமுக தலைமை வந்து உன்னை சட்டை பண்ணுதா? யாராச்சும் உன்னை சட்டப்படுறாங்களா? உன்னை யாருன்னு கேட்குறாங்களா? நீ என்ன பேசினாலும் உன்னை கண்டுக்க மாட்டாங்க. அவங்க உன்னை பற்றி ஏதாச்சும் பேசிக்கிறாங்களா? ஒரே ஒரு வீடியோத்துக்கு காட்டு, நான் ஒத்துக்கிறேன். உன்னை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. இப்போ சொல்கிறேன்ல, அந்த சில்லற நீ தான். அது ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் முட்டு கொடுக்குறிய முட்டு, பயங்கரமான முட்டு. என்ன முட்டு பற்றி என்ன சொல்கிறேன்னா, விஜய்க்கு முன்னாடி என்ன பேசினேன், இந்த ரஜினி கமலுக்கெல்லாம் வந்து நான் அடிக்கிற அடியில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பத்திரிகையாளர் கேட்பார், நண்பர் ஒருத்தர். அப்போ விஜய் வந்தா, விஜய் யார் வந்தா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன பண்ணுறேன், என் தம்பியை விட மாட்டேன், என் தம்பிக்கு கூட நான் தான் நிற்பேன். ஏன் உன் கட்சியிலேருந்து அவங்க கட்சிக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டா? இல்லை நீ யாருன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு இருந்துச்சு இப்போ ஒட்டணும்னு ஆசைப்படுறியா? இதெல்லாம் என்ன பேச்சு உனக்கு? அப்போ ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சு, அப்போ ஒரு பேச்சு, மாற்றி பேசி என்னையா இன்னும் உங்க எல்லாம் உட்காந்து, அதாவது நீ அவங்க கூட கை தட்டுறானுங்க பாரு, நீ பேசுங்க, அவங்கள குறை சொல்லணும், அவங்க தான் சொல்லணும் குறை. பேசுகிற பேச்சு என்னென்னமோ பேசுறது, இப்போ வந்து உட்காந்து முட்டு கொடுக்குறது. நான் ஒன்று கேட்குறேன், நீ இப்போ வந்து ஒரு கட்சியில் வந்து அவர் கட்சி கொடியில் வந்து சில பிழைகள் இருக்குது. யானை சிம்பலை வந்து வைக்கக்கூடாது, உண்மையாக வைக்கவே கூடாது. அவங்க வந்து அந்த 2 ஸ்டேட்டை தவிர மற்ற எந்த ஸ்டேட்லையும் யூஸ் பண்ணவே கூடாது. அவங்க யானை சின்னத்தை வந்து வாங்கிட்டாங்க, புரிதுங்களா? அதனால் வந்து யூஸ் பண்ணவே முடியாது. அந்த அட்வொகேட் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணக்கூடாது, இது வந்து எங்களுடைய இது யானைன்றது எங்களுடைய சின்னம், அதனால் வந்து நீங்கள் இந்த கொடியிலையோ எதுலேயும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க ரெடியாக அவங்க. ஸோ நீ என்ன சொல்கிற, இங்கே வந்து உசி பேத்தி விட்ற, யானை சின்னம் வச்சா உனக்கு என்ன? நீ ஃபஸ்ட்டு நான் ஒன்று கேட்குறேன், உன் கட்சி சின்னத்தையே காப்பாற்ற துப்பு இல்லாத கெரட்டு நாய் நீலாம் வந்து மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவியா? நான் கேட்குறேன், சப்போர்ட் பண்ணுவியா? மனசாட்சி வேணாம் உனக்கு? முட்டு கொடுக்குற, எந்த யானை வச்சா உங்களுக்கு என்ன? வைக்கக்கூடாதுன்னா சிலது வைக்கக்கூடாதியா? சரி, உதயசூரியன் எடுத்துன்னு போயிட்டு வேறன்னா பயன்படுத்த முடியுமா? இரட்டை இலை எடுத்துன்னு போயிட்டு வேறன்னா கொடியில் போட முடியுமா? பேசிக் அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? அரசியல் அறிவு பேசிக்காக இருக்கா இல்லையா அறிவு உனக்கு? கிடையாது. ஆனால் வந்து இங்கே பெருசாக அப்படியே நீ தான் பெரிய இது மாதிரி பேசுறது. அப்புறம் என்ன சொல்கிற, நான் வந்து என்னது நெய்தல் படை வச்சுருந்தேன் பார்த்தியா, கேரளாக்கார நெய்தல் படையை வச்சு இலங்கைக்காரனை வந்து அடித்து துரத்து நான் பார்த்தியா? நீ கேட்குறேன், எப்படி அவன் நெய்தல் படை வச்சா நீ பார்த்தியா? அவங்க வந்து மீனவர்களும் தவறுதலாக வந்து போயிடுறாங்க, அந்த நாட்டு எல்லைக்கு போயிடுறாங்க, கடல் தாண்டி போயிடுறாங்க, அந்த எல்லையை தாண்டி போயிடுறாங்க. அதுக்கு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. கேட்டா அப்படி சொல்கிற, கேரளாக்காரன் வந்து இந்த மாதிரி வந்து அவன் மட்டும் வந்து நெய்தல் படையை வச்சு அடிக்கிறான், என்ன நம்மளால் அடிக்க முடியாதா, நம்ம சிரிச்சிங்களேன்னு சொல்லிட்டு நீ பேசி காட்டுறியா? அந்த மாதிரி விஜய்க்கு முன்னாடி எப்படி பேசினாருன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம். இப்போ எப்படி பேசுகிறான்றது உங்களுக்கு தெரியும். முன்னாடி என்ன பேசியிருப்பான்றத இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. நடிகை விஜய்க்கு சேர்த்தா சார்? எல்லாருக்கும் சேர்த்தா. பார்த்தீங்களா?
இதுதான் இந்த சில்லறையோட வேலை. முன்னாடி எப்படி இப்படி பேசுனா இப்போ எப்படி முட்டு கொடுக்குறான் பாருங்க அந்த கேரக்டர் நாய். முன்னாடி என்ன சொல்கிறான், யாராக இருந்தால் என்ன, நான் அடிக்கிற அடியில் எவனும் வரக்கூடாது. இப்போ எங்கே போய் தொங்கின்னு இருக்க? அப்புறம் ஒரு அரசியல் சட்டம் உனக்கு தெரியுமான்னு தெரியாதான்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ நீ போய் விஜயோட கட்சி கொடிக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போயிட்டு முட்டு கொடுக்கறதுக்கு போறிய. நான் கேட்குறேன், உன்னை நேரடியாக ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், உனக்கு அடிப்படை அரசியல் தெரியுமா தெரியாதா? யானைங்கிறது அவங்களதுயா. அந்த தேர்தல் சட்ட திருத்தத்தில் தெளிவாக போட்டிருக்கு இந்த மாதிரி யானை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, நீ கொடியை பயன்படுத்தக்கூடாது, அது அவங்க கொடின்னு சொல்கிறாரு. அது ஒரு நிமிஷம் புரிய, அவங்க பேசி முடிவு பண்ணிப்பாங்க. நீ முட்டு கொடுக்காத, ஏன் தெரியுமா நீ முட்டு கொடுக்காதான்னு சொல்கிறேன். உன் சொந்த கட்சி சின்னத்தையே காப்பாற்ற தெரியாத தற்குறி நீ. அப்புறம் நீ ஏன் பேசுகிற இந்த மாதிரி ரொம்ப குதிக்காத, ரொம்ப முட்டு கொடுக்காத? பயம் வந்துருச்சா? விஜய் கூட உன் கட்சிக்காரங்களாம் ஓட்டுருவானுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களாவே முடிவு பண்ணிக்கிறீங்க. உன்னை விஜய் மதிக்கிறாரா? பதில் சொல்லு. உன்னை விஜய் மதிக்கிறாரா? நீ இவ்வளோ முட்டு கொடுக்குறிய, உன்னை விஜய் மதிக்கிறாரா? அப்படியே பின்ற என் தம்பி 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 அந்த தம்பி என்னென்ன கேவல பார்த்தனேன். எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் பயப்படுறான். சிரிக்கிறிய? சிரிச்சா இல்லையா? இப்போ கேவலமாக பேசிட்டு இப்போ உன் கட்சியே திவாலாகிற ஸ்டேஜ் ஆகி போயிடுச்சு. உடனே இப்போ போயிட்டு அங்கே போயிட்டு காலில் விழுறான்னு சொல்லிட்டு போகிறேன். இதெல்லாம் என்னையா? இது என்ன வேலை? கீழ வேலை? ஏன் இந்த கேவலமான வேலை? இதில் வேற வந்த வேலையை பாருங்கன்னு சொல்லு. வருண் ஐபிஎஸ் கலாச்சி விட்டாரு. உன்னை என்ன சொல்லிக்கிற கேட்டியா இல்லையா நீ? அதை நான்லாம் திருள் நிதியோ இல்லை பிச்சை எடுத்தோ அந்த வேலையை வாங்கலை, சொந்தமாக படித்து வாங்கின வேலை. இதெல்லாம் கேட்கும் போது நாண்டுக்கு சாணம் வேணாமா நீ? இந்த மாதிரி கேவலமாக முட்டு குத்துன்னு இருக்க. கூட அந்த மாமா பையன் சாட்டை இருக்கிறான் பாருங்க, அவன் நடிகர் விஜயை பற்றி என்ன பேசியிருக்காருன்னு தெரியுமா? அவர் தெரியுமா உங்களுக்கு? எவனும் வரக்கூடாது அரசியலுக்கு. இவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? நடிகங்க கம்முன்னு. அவங்களால பேப்பர் படிக்காமல் அதாவது அந்த பார்க்காம 10 நிமிஷம் பேச முடியுமா? கத்துனிய ஸ்டேஜில். இப்போ அண்ணன் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. அவனுக்கு திமுக உடன்பிறப்புகள் ரொம்ப கதறாங்க. அந்த கொடியை பார்த்தோன்னே பயந்துட்டாங்க. அவர் 2026 அவர் பெரிய ஆள் ஆகிடுவார், அதுக்காக இப்போவே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணனும் சீமானும் சேர்ந்தால் வேற மாதிரி ஆகிடும். என்னடா என்ன? ஏன் பதற? முதல்ல பதறாமல் பேசு. ஏன் பதற? ஒரு அடிப்படை அரசியலே உங்களுக்குலாம் தெரியாது. நீங்கள் அப்படியே கொள்கைவாதிகள் மாதிரி பேசினுக்கிறீங்க. நீங்கள் அடேங்கப்பா, உங்களை நினைச்சாலே எனக்கு பூரிச்சு போதியா. கொடுக்கலாம் முட்டு, இந்த அளவுக்கு போய் முட்டிக்காத. என்னமோ அப்படியே கிளிக்க அப்படியே கலாச்சி தள்ளுறேன்னு நினைப்பா உங்களுக்குலாம். அதாவது உதயநிதி அந்த கொடி ஏற்றுனாங்க இல்லையா? அந்த கொடி ஏற்றும் போது டிஎம்கே ஐடிவிங்கிலேருந்து உதயநிதியோட இது போட்டாங்களாம், வீடியோ போட்டாங்களாம். அதுக்கு அவங்க சமூக வலைத்தில் நிறைய பேர் விமர்சனம் வச்ச உடனே அந்த வீடியோ எடுத்துட்டாங்களாம். அப்படி கிடையாது. இவங்க டிஎம்கே ஐடிவிங் தெரியாமல் போட்டாங்க அந்த வீடியோவை. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ரிமூவ் பண்ணதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? அவரெல்லாம் ஒரு அரசியலுக்கு புதுசாக வந்த ஒரு ஆள். அவருக்கெல்லாம் இவ்வளோ நீங்களே போட்டு பேசாதீங்க, நம்மளுக்கு தகுதி இல்லை. இதெல்லாம் யாருக்கும் காம்படிஷன் வைக்கிறீங்க, போட்டி வைக்கிறீங்க. இவர் இப்போ வந்தவர், அவர்லாம் அரசியல் பரம்பரையிலேருந்து வந்தவர். அவரெல்லாம் காலங்காலத்துக்கு அரசியல் இருந்த பரம்பரை அது. அதுக்காக எதுக்கு நீங்களே உங்களை அசிங்கப்படுத்த கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொடுக்குறீங்க முட்டி 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 முட்டி. அதாவது முன்னாடி எடப்பாடி பழனிசாமிக்கு முட்டு கொடுத்த, சரி எடப்பாடியும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. இப்போ அடுத்தது என்ன பண்ணுற? விஜய்க்கு முட்டு கொடுக்குற. ஏன்னா கட்சி திவாலாக போகுது, அப்படி தானே? ஐயோ கேரக்டர் சீமான். நான் அது என்ன சொல்கிறேன்னா, பிச்சை எடுக்கிறத விட கேவலமான ஒரு அரசியல் பண்ணுற ஒரே கட்சினா நாம் தடவல் கட்சி தான். உங்களை நாம் தமிழர் சொன்ன கூட அசிங்கமாகுது. நீங்களாம் நாம் தடவல் கட்சின்னு தான் சொல்லணும். உங்களை எது பண்ணாலும் குற்றம் வச்சுக்கணும். திமுக விமர்சிக்காம உங்களால் இருக்க முடியுமாடா? உங்களுக்கு காசு விமர்சிக்காம உங்களை அரசியல் பண்ண முடியுமாடா உங்களால்? ஏண்டா நீங்களே என்னடா அரசியல் பண்ணிக்கிறீங்க? திமுக மட்டும் தான் குறை சொல்லணும். ஒரு அடிப்படை அரசியல் அறிவு கிடையாது, எதுவுமே தெரியாது. அப்புறம் இப்போ நேற்று நான் ஒன்று பார்த்தேன், இன்னைக்கு கடுப்பாகுது நீ பேசும்போது. அதாவது கேரளாவில் மீன், அதாவது இலங்கையில் கொஞ்சம் தள்ளி போன உடனே ஒரு நெய்தல் படம் வச்சுட்டு கேரளா கவர்மெண்ட் அவங்க துரத்தி விட்டாங்களாம். இவர் போய் பார்த்தாருல, நீ பார்த்தியா? நீ நெய்தல் படையை வச்சா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்கிற. நான் ஒன்று கேட்குறேன், ஒரு வார்த்தை நீ சொன்னீங்கன்னா சொன்னேன். அவங்களாம் சொந்த அப்பன் கீழே இருக்கிறாங்க, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. எனக்குலாம் வேற ஆளாக தான் அப்பனாக இருக்கான், அதால தான் எங்களால் இருக்க முடியல. அப்போ என்ன சொல்கிற? இவங்க ஸ்டாலின் அவங்க குடும்பம் தமிழ் இல்லைன்னு சொல்கிறேன். நான் கேட்குறேன், நீ தமிழ்? நான் முதல்ல நீ ஒரு மலையாளி தானே? உங்கள் தாத்தா பேர் என்ன? யாக்கோபு தானே? உன் பேர் என்ன? சைமன் தானே? உங்கள் அப்பா பேர் செபாஸ்டின் தானே? அப்புறம் இப்போ சீனை போட்டுருக்க. நான் கேட்குறேன், உன் பேர் சீமான் தானே? தைரியம் பர்த் சர்டிஃபிகேட் காட்டு பார்க்கலாம். எந்த தமிழை இந்த பேர் வச்சிருக்கான் யாக்கோபுன்னு சொல்லிட்டு காட்டு. நீ மற்ற தமிழ் இல்லைன்ற. நீயே ஒரு மலையாளியா?
மற்றவங்கள பற்றி குறை சொல்லிட்டு இருக்க. இப்போ கூட கேட்குறேன், யார் உனக்கு சோறு போடுறது? திமுக வந்து பேசி தானே உனக்கு சோறு போடுறது. அப்படி தானே வச்சு பிச்சை எடுத்துட்டு இருக்க. சோறு சாப்பிட்றல்ல, உண்மையா இரு கொஞ்சமாச்சு. உண்மையா இரு, உண்மையாக பேசு. அதாவது விமர்சனம் பண்ணு, நான் வானான்னு சொல்ல. இந்த மாதிரி கேவலமான விமர்சனம் பண்ணாத. முட்டு கொடு, அதுக்குன்னு போராட எல்லாமே முட்டிக்காத. அதான் உண்மை. நீ கேவலப்பத்துட்டு போகிற அது வருண் ஐபிஎஸ் என்ன சொல்லாரு? நான் பிச்சை எடுத்தோ திருள் நிதியை வாங்கியோ வந்து இந்த வேலைக்கு வரல. நான் சொந்தமாக படித்து கஷ்டப்பட்டு வந்தேன். புரியுதா? உனக்கும் அவளுக்கும் வித்தியாசம். இதான் மாண்புன்றது. அதெல்லாம் உனக்கு தெரியாது. மடப்பையன் தானே நீ. அதனால் தயவுசெய்து இந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே சம்மந்தமே இல்லாமல் பேசின்னு சுற்றின்னு இருக்காத. ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ பேசுகிறிய நீ வந்து ஒரு நம்ம வந்து எல்லையை விட்டு மீறினா அவன் கண்டிப்பாக வந்து பிரச்சனை பண்ண தான் செய்வான். இதான் உண்மை, ஃபேக்ட்டு. நீ நெய்தல் படையெல்லாம் வச்சு பண்ண முடியாது. குண்டு போட்டுருவேன் கிண்டு போட்டுருன்னா தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. இந்த கதையெல்லாம் இங்கே விட்டுன்னு இருக்காத. அதாவது நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நாம் தமிழர் தம்பிகளே, இவன் பேசுறது ஒன்றும் சாத்தியமே இல்லாத ஒன்று. தயவுசெய்து சொல்கிறேன், நான் நம்பாதீங்க. இவன் பக்கா ஃப்ராடு. அதான் உண்மை. நீங்கள் வந்து உங்களுக்கு புரியுதா? இவனுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து நிற்க மாட்டான். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி ஒழிஞ்சிப்பான். இதுதான் உண்மை. நீங்கள் இதே மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ பாருங்க, சிவராமன் மாதிரியும் வந்து நிறைய பேர் இவங்களால வாழ்க்கை எழுந்திருக்கானுங்க. நீ பண்ணுற, நான் பார்த்துக்கிறேன் தம்பி, என்ஜாய் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். என்னையா பார்த்துன்னு தான் இருப்பேன். நீ எல்லாரும் நடுத்தூரில் நிற்கிறானுங்க. அவனுங்கிட்ட காசை பிடிங்கி சாப்பிட்டுக்குன்னு வயிற்ற ரொப்பின்னு இருக்க நீ. அவனுக்கு பாவம். தயவுசெய்து புரிஞ்சுக்கோ சீமான். கேட்டு நான் சீமான் புரிஞ்சுக்கோ. உன்னால் ஏகப்பட்ட பேர் வாழ்க்கையை எழுந்துட்டு நிற்கிறாங்க. அதனால் தயவுசெய்து இந்த மாதிரியான அரசியல்லாம் விட்டு தயவுசெய்து போயிடு. நன்றி, வணக்கம்.